بسم الله الرحمن الرحيم ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فبعد. மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரிட்டிஷ் முஸ்லீம் சொசைட்டி பிஎம்எஸ்ஸின் ஊடாக இந்த ரமலானிலும் தொடர் தப்சீர் வகுப்புகளிலே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வருடமும் எமக்கு இன்னும் ஒரு சூறாவை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் இந்த ரமலானுக்கான சூறாவாக நாங்கள் தெரிவு செய்து கற்றுக்கொண்டிருக்கின்றது சூரத்துல் வாக்கியா, மகத்தான செய்தி என்ற அந்த கருப்பொருளை உள்ளடக்கிய அந்த சூறாவை நாங்கள் தொடர் அமர்வுகளிலே கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் எமது ரமலானிய அமர்வுகளில் 13வது அமர்வாக இருக்கின்ற இன்றைய நாளில் சூரத்துல் வாக்கியாவின் 2வது பகுதியை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். மறுமை நாளை மையமாக கொண்டு மைய கருத்தாக சுமந்து சுமார் 96 வசனங்களை உள்ளடக்கிய இந்த சூறாவின் முதல் வசனம் தொடக்கம் 56 வசனங்கள் உள்ளடக்கிய 1வது பகுதியை நாங்கள் கடந்த 12 அமர்வுகளிலே படித்து முடித்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் வாக்கியா, மகத்தான செய்தி, பெரிய செய்தி, தவிர்க்க முடியாத நிகழ்வு, பயங்கரமான ஒரு மகத்துவம் பொருந்திய செய்தி என்றெல்லாம் நாங்கள் மொழிக்கருத்தில் பார்த்த அந்த வாக்கியா என்று இதா வகஅத்தில் வாக்கியா, அந்த மகத்தான செய்தி நிகழ்ந்தால் என்று ஆரம்பிக்கின்ற 1வது பகுதியிலே மறுமை நாளுடைய சில நிகழ்வுகளையும் சில நிகழ்ச்சிகளையும் நாங்கள் கடந்த அமர்வுகளிலே படித்தோம். அந்த வகையில் பிரபஞ்ச அழிவு, மறுமை நாளுடைய ஆரம்பம், உலக அழிவு, மரணம், அதே போன்று பிரபஞ்ச அழிவுடன் ஆரம்பிக்கின்ற இந்த சூறா, அதற்கு பின்னால் மறுமை நிலத்தில் இருக்கின்ற 3 வகையான சாரார்களை பற்றி அங்கே சொல்லியதை நாங்கள் பார்த்தோம். அஸ்ஹாபுல் மைமனா, பாக்கியசாலிகள் அல்லது வலப்புறத்தை உடையவர்கள் என்ற ஒரு பிரிவினர்கள் அங்கே நாளை மறுமை நிலத்திலே இருப்பார்கள், பிரிந்து நிற்பார்கள். அதே போன்று 2வது பிரிவினர்களாக அஸ்ஹாபுல் மஷ்அமா, அதாவது துர்ப்பாக்கியவான்கள் அல்லது பாக்கியம் அற்றவர்கள் அல்லது வலதுசாரிகள் என்றெல்லாம் நாங்கள் மொழிக்கருத்தில் பார்த்த அந்த அஸ்ஹாபுல் மஷ்அமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குழுவினரும் இருப்பார்கள் என்றும், அதே போன்று வஸ்ஸாபிகூன், அதாவது முந்தி சென்றவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்ற இன்னொரு சாரார் இருப்பதாக, மறுமை நிலத்தில் இருக்கின்ற பிரிந்து இருக்கின்ற அந்த 3 சாரார்கள் பற்றியும் நாங்கள் முன் சென்ற பகுதியிலே 1வது வசனம் தொடக்கம் 56வது வசனம் வரையிலான பகுதியிலே நாங்கள் பார்த்தோம். மதிப்புக்குரிய அன்பின் சகோதர சகோதரிகளே, அந்த வகையில் அல் குர்ஆனுடைய மொழி நடையை பார்க்கின்ற போது, அல் குர்ஆன் பேசுகின்ற தொனியை நாங்கள் பார்க்கின்ற போது, குறிப்பாக மறுமை நாள் பற்றி அல் குர்ஆன் பேசுகின்ற போது 4 முக்கியமான நிகழ்வுகளை உள்ளடக்கியதாக பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவதாக மரணம் அல்லது பிரபஞ்ச அழிவு, அதே போன்று உலக அழிவு மறுமையின் முதற்கட்ட நிகழ்வாக அல் குர்ஆன் முன்வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மறுமை பற்றி பேசுகின்ற, மறுமை நாள் பற்றி சித்தரிக்கின்ற அல் குர்ஆனிய சூறாக்களை, அல் குர்ஆனுடைய வசனங்களை நாங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்க்கின்ற போது, மறுமை நாள் பற்றி பேசுகின்ற போது மிக முக்கியமாக 4 நிகழ்வுகளை பற்றி அல் குர்ஆன் பேசியதை பார்க்கின்றோம். அதிலே தான் முதலாவதாக நான் கூறிய பிரபஞ்ச அழிவை பற்றி பேசுகின்றது. அதனை முதற்கட்ட நிகழ்வாக, மறுமையுடைய ஆரம்ப நிகழ்வாக உலக அழிவை பற்றி, பிரபஞ்ச அழிவை பற்றி அல் குர்ஆன் முன்வைக்கின்றது. 2வதாக திரும்ப அனைவரும் உயிர்ப்பித்து எழுப்பப்படுகின்ற அல் பஅஸ் என்று நாங்கள் சொல்கின்ற அந்த மீள் எழுப்பப்படுகின்ற நிகழ்வை பற்றி அல் குர்ஆன் மறுமையை பற்றி பேசுகின்ற போது 2வதாக சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று 3வதாக அனைவரும்
ஒன்று சேர்க்கப்படுதல், அல் ஹஷர் அல்லது மஹ்ஷர் என்ற அந்த மைதானத்திலே அனைத்து மனிதர்களும் ஒன்று சேர்க்கப்படுதல் என்ற அந்த நிகழ்வை அல் குர்ஆன் மூன்றாவதாக மறுமை பற்றி சித்தரிக்கின்ற போது, மறுமை நிகழ்வுகளை பற்றி பேசுகின்ற போது, மஷாஹிதுல் கியாமா என்று நாங்கள் சொல்கின்ற மறுமை நிகழ்வுகளை பற்றி வர்ணிக்கின்ற போது அல் குர்ஆன் சொல்கின்ற இன்னொரு பகுதியாக இருக்கின்றது. அதே போன்று நான்காவதாக இறுதியாக சுவர்க்கம் நரகம், அதாவது பிரபஞ்ச அழிவு, அதே போன்று பாகுத்தன் சொல்லப்படக்கூடிய மீளெழுப்பப்படுதல், அதே போன்று ஒன்று சேர்க்கப்படுகின்ற அந்த ஹஷர் மஹஷர் என்ற இது, அதன் பிறகு சுவர்க்கம் நரகம், இவ்வாறான 4 நிகழ்வுகளை பற்றி அல் குர்ஆன் பொதுவாக பேசியதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் மறுமை பற்றி அல் குர்ஆனுடைய பேசு பொருளாக இருக்கின்ற இந்த 4 நிகழ்வுகளை பற்றியும் இந்த சூரத்துல் வாக்கியாவிலும் அல்லாஹ் பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 96 வசனங்களை உடைய சிறிய வசனங்களை கொண்ட சரிவான ஒரு சூரா, ஆனால் ஆழமான கருத்துக்களை பதிந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்கின்ற சூராவுடைய ஆரம்ப வசனத்தினூடாகவே மிகப்பெரிய ஒரு செய்தியை மனித குலத்துக்கு செல்கின்ற ஒரு சூறாவாக இதை நாங்கள் பார்த்தோம். அந்த வகையிலே இந்த சூறாவின் 47வது வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த சூரா இறங்கியதற்கான பின்னணியில் ஒரு செய்தியை எமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த சூரா இறங்கிய அந்த மக்கத்து மனிதர்கள் மத்தியிலே அவர்கள் பேசிக்கொண்டிருந்து மறுமை நாள் பற்றிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த வஹி பற்றிய, அல்லது அவர்கள் சொன்ன இந்த செய்தி பற்றிய சந்தேக கேள்விகளை, குதர்க்க வினாக்களை அவர்கள் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு கருத்தை, ஒரு விடயத்தை, ஒரு செய்தியை இந்த சூரா இறங்கியதன் பின்னணியின் ஒரு செய்தியாக இந்த சூராவின் 47வது வசனத்திலே இப்படி சொல்லி காண்பிக்கின்றார். வகானு யகூலூன ஐதா மித்னா வகுன்னா துராபன் வ இலாமன் ஐன்னா லமபூஸூன் அவ ஆபாஉனா அல் அவ்வலூன். வகானு யகூலூன், அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அஇன்னா மித்னா வகுன்னா துராபன், நாங்கள் மரணித்து மண்ணாகி போய், வ இலாமன் எலும்புகளாக மாறியதன் பிறகும், அஇன்னா லமபூஸூன் நாங்கள் மீளவும் எழுப்பப்படுவோமா என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். அதே போன்று அவ ஆபாவுனல் அவ்வலூன், எங்களுக்கு முன் சென்ற எமது மூதாதையர்களும் அவர்கள் மரணித்து விட்டார்கள், மண்ணோடு மண்ணாகி போய்விட்டார்கள், எலும்புகளாக மாறிவிட்டார்கள், அவர்களும் திரும்பவும் எழுப்பப்படுவோமா என்ற அந்த சந்தேக கேள்விகளை, குதர்க்க கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மக்கத்து சமூகங்கள் இவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்த நிலையில்தான் சூரத்துல் வாக்கியா அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதனை நாங்கள் மிகவும் ஆழமாக பார்க்கின்ற போது இந்த நாத்திக இவ்வாறான இறை மறுப்பு, மறுமை பற்றிய மறுப்பு கொண்ட, அதே போன்று மறுமை பற்றிய சிந்தனையிலே நம்பிக்கையில்லாத ஒரு நாத்திக சிந்தனை டொமினேட் ஆன ஒரு சூழலில் தான் சூரத்துல் வாக்கியா அங்கே இறங்குகின்றது. இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலும் இதே கருத்தை தான் இன்று அறிவியல் மிகவும் உச்சத்தை அடைந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலும், கனது கண்களுக்கு புலப்படாத ஒரு உலகத்தை நம்பாத மறுக்கின்ற ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதே கருத்து தான் அந்த காலப்பகுதியிலும் இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியான அவர்களுக்கு, இப்படியான கேள்விகளுக்கு அல்லாஹு தஆலா வித்தியாசமான முறையில் அல் குர்ஆனிலே பதில்களை சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களை இவ்வாறான குதர்க்க வினாக்களுக்கு, மறுமை பற்றிய அவர்களுடைய சந்தேக கேள்விகளுக்கு அல் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு சூறாக்களினூடாக பல வித்தியாசமான வசனங்களினூடாக அங்கே அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கான பதில்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான கேள்விகளுக்கான ஒரு ஒட்டுமொத்த ஒரு பதிலாக சூரா வாக்கியா அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த சூரா வாக்கியாவின் முதலாவது பகுதி மறுமை நாள் பற்றி பேசுகின்றது. அது மாத்திரமின்றி மறுமை நாளுடைய நிகழ்வுகள் பற்றி பேசுகின்றது. அது மாத்திரமின்றி மறுமை நாளிலே, மறுமை நிலத்திலே பிரிந்து செல்கின்ற அந்த 3 சாரார்கள் பற்றி பேசுகின்றது. அது மாத்திரம் இன்றி மறுமை நாள் என்ற ஒன்று இருக்கின்றது. அது அறிவுபூர்வமானது,
தத்துவபூர்வமானது, சயின்டிஃபிக் எவிடன்ஸினூடாக மனிதர்களுக்கு மிகவும் பரிச்சயமான சில விஷயங்களை, சில உண்மைகளை அடிப்படையாக வைத்து இங்கே சூரா இன்றிலிருந்து நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த சூறாவின் 2வது பகுதி நகர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவது பகுதியிலே மறுமை நாளுடைய ஆரம்பம், பிரபஞ்ச அழிவு, மறுமை நிலத்திலே அங்கே பிரிந்து செல்லப்படக்கூடிய அந்த 3 சாரார்கள், பாக்கியவான்கள், துர்ப்பாக்கியவான்கள், வெற்றி பெற்றவர்கள் என்று இவ்வாறு பிரிந்து செல்லக்கூடிய அந்த 3 பிரிவினர், அவர்கள் குறிக்கின்ற வெகுமதிகள், அதே போன்று இவ்வாறான விளக்கமான மறுமை நிகழ்வுகளை பற்றி பேசிவிட்டு 57 தொடக்கம் 74 வரையிலான வசனங்களிலே மிக முக்கியமான மனிதர்களுக்கு பரிச்சயமான, மனிதர்களுக்கு தவிர்க்க முடியாத, மனிதர்களுக்கு மிகவும் அடிப்படை தேவைகளாக அமைந்திருக்கின்ற சில மூலப்பொருட்களை வைத்து, சில உண்மைகளை வைத்து, சில பொருட்களை வைத்து அதனூடாக அல்லாஹ் தஆலா இங்கே மறுமையை நிறுவ பார்ப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக மனிதனுடைய ஹல்க், படைப்பு ஆற்றலை வைத்து முன்னுதாரணமின்றி படைத்த அந்த படைப்பை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த பகுதியிலே பேசுகின்றான். நஹ்னு ஹலக்னாகும் ஃபலௌலா துஸத்திகூன், நாங்கள் தான் உங்களை எந்த விதமான முன்னுதாரணங்களும் இன்றி படைத்தோம் என்ற அந்த சில கேள்விகளினூடாக சுமார் 6-7 வசனங்களினூடாக இந்த படைத்தல், அதே போன்று மரணிக்க செய்தல் என்கின்ற இந்த விடயங்களை, மனிதனுக்கு இந்த பிரபஞ்ச படைப்பாக இருக்கலாம், மனிதனுடைய படைப்பாக இருக்கலாம், தாவரங்களுடைய படைப்பாக இருக்கலாம், இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து வகையான படைப்பினங்களுடைய ஆரம்பம், அதனுடைய மூல பொருள் எந்த விதமான முன்னுதாரணம் இன்றி படைக்கப்பட்டது என்ற அந்த ஒரு விஞ்ஞான பூர்வமான, தத்துவ பூர்வமான ஒரு மனிதனுக்கு மிகவும் பரிச்சயமான விஷயங்களை வைத்து, உதாரணமாக மனிதனுடைய இந்திரியத்தை உதாரணம் காட்டி அங்கே அல்லாஹ் தஆலா அங்கே சொல்கின்றான். தாயுடைய வயிற்றிலே, தாயுடைய கர்ப்பப்பையிலே நீங்கள் செலுத்துகின்ற இந்திரியத்தை நீங்கள் பார்க்கவில்லையா என்ற ஒரு கேள்வியை அஃபரஐத்தும் மா தும்னூன் என்று அங்கே கேள்வி கேட்கின்றான். அதே போன்று மனிதனுக்கு மிகவும் பரிச்சயமான, அவனுடைய வாழ்வாதாரத்தோடு தொடர்பான, மனிதன் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கின்ற இந்த அல் ஹர்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய விளைச்சலை பற்றி அங்கே அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். அதனுடைய ஆரம்பம், அதனுடைய மூலப்பொருள் உங்களுக்கு எங்கே நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சில கேள்விகளை அங்கே அல்லாஹ் தஆலா இந்த பகுதியில் கேட்கின்றான். அதே போன்று மனிதனுடைய உயிர் வாழ்வதற்கு மிகவும் இன்னொரு முக்கியமான விஷயமாக இருக்கின்ற நீரை பற்றி, நீர் வளத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். உண்மையிலே இன்றைய நாட்களிலே உலக நாடுகள் அனைத்தும், வல்லரசுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய அறிவியல் கூடங்களில் எல்லாம் இணைந்து இந்த நீர்வள பற்றாக்குறையை, நீர்வளம் குறைந்து போய்கொண்டிருப்பதை அவர்கள் உணர்ந்து அதற்கான மாற்றீடுகளை, அந்த நீர்வளத்தை பாதுகாப்பதற்கான பல்வேறு பசுமை புரட்சிகளை முடக்கி கொண்டிருக்கின்ற இந்திய காலப்பகுதியிலே எமக்கு பரிச்சயமான அந்த மிக முக்கியமான நீர்வளத்தை வைத்து அல்லாஹ் தஆலா அங்கே சில கேள்விகளை கேட்கின்றான். அதனை நீங்கள் இறக்கினீர்களா வானத்திலிருந்து, அல்லது நாங்கள் இறக்கினோமா என்ற ஒரு தொனியிலே அங்கே அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கின்றான். அதே போன்று இன்னொரு முக்கியமான மனித நாகரிகத்தின் வளர்ச்சியிலே மிக பங்காற்றிய நெருப்பை பற்றி அங்கே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு மனிதர்களுக்கு பரிச்சயமான மிக முக்கியமான அடிப்படை 4 உண்மைகளை வைத்து மறுமையினாலே அல்லாஹ் தஆலா இங்கே அறிவுபூர்வமாக நிறுவ பார்க்கின்றார். வெறுமனே மறுமையை ஒரு செய்தியாக சொல்லாது, மறுமையை சில நிகழ்வுகளாக சொல்லாது, காட்சிகளாக சொல்லாது. சூராவின் 1வது பகுதியிலே மறுமையை பற்றிய, மறுமை நாளுடைய ஆரம்பம், பிரபஞ்ச அழிவை பற்றிய ஆரம்பத்தையும் மறுமை நிகழ்வுகளையும் எமக்கு ஒரு அழகிய காட்சிப்படுத்தலை செய்துவிட்டு அந்த மறுமையோடு எங்களை வாழ வைத்துவிட்டு, அதனுடைய 2வது பகுதியிலே அறிவுபூர்வமாக இவ்வாறு இந்த விடயங்களை படைக்க, உருவாக்க ஆற்றல் படைத்த அல்லாஹ்வுக்கு நிச்சயமாக மறுமை என்ற ஒன்றை உருவாக்குவதற்கு, அதனை கொண்டு வருவதற்கு, அதனை ஏற்படுத்துவதற்கு நிச்சயம் ஆற்றல் படைத்தவன் என்ற அந்த லொஜிக்கல் ஃபார்மட்டிலே இந்த 2வது பகுதியை அங்கே அல்லாஹ் தஆலா பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே மதிப்புக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையிலே இந்த சூராவின் 2வது பகுதியாக நாங்கள் இதற்கு பிறகு பார்க்க இருக்கின்ற
இனி வரும் அமர்வுகளிலே பார்க்க இருக்கின்ற 57வது வசனம் தொடக்கம் 74வது வசனங்கள் இதனைத்தான் சொல்ல வருகின்றது. அறிவுபூர்வமாக விஞ்ஞான ரீதியாக மனிதனுடைய புத்திக்கு படுகின்ற வகையிலே மறுமையினாலே அல்லாஹ் தஆலா நிறுவப்பாக்கின்றான். அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இனி வரும் அமர்வுகளிலே நாங்கள் மிகவும் ஆழமாகவும் சுருக்கமாகவும் பார்ப்போம். வ ஆகிர தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.